Taste the Daily. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. தெற்காந்திரா மற்றும் வடதமிழக கடலோர பகுதியில் வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நகராமல் இருப்பதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் பருத்தி சாகுபடி குறித்த கலந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பருத்தி விவசாயிகளின் குறைகள் முறையாக கேட்கப்படவில்லை என்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகளை பேசவிடவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் நல சங்க தலைவர் சேதுராமன், சம்பா நெல் அறுவடைக்கு பிறகு பிப்ரவரி மாதம் முதல் பருத்தி சாகுபடி செய்ய துவங்கும் விவசாயிகளுக்கு பருத்தி விதையின் தரம் ஒரே மாதிரி இருப்பதில்லை என கூறினார். இதனால் பருத்திக்கான விதையின் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டுமென வலியுறுத்திய சேதுராமன், பருத்தி சாகுபடியை தனியாருக்கு தாரை வார்க்க அனுமதிக்க முடியாது என்று கூறினார். தனியார்கிட்ட நாங்கள் தாரை வார்க்கவும் விரும்பல. தனியார் இது உள்ளார 1000 ஏக்கர் 500 ஏக்கருங்கிறப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. 1000-500 ஏக்கர்லாம் ஒரு தனியார்கிட்ட எப்படி நம்ம கொடுக்க முடியும்னு தெரியல. அதனால இது அடுத்தடுத்த கூட்டங்கள்லையும் அடுத்தடுத்த விவசாயிகள் என்ன மாதிரி பண்றாங்கிறத பார்த்து தான் ஒரு முடிவுக்கு தமிழக விவசாயிகள் நலச்சங்கம் மற்றும் விவசாயிகள் முடிவெடுப்பாங்கிறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி மதுரையில் விவசாயிகள் தொடர் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளனர். மேலூரில் நடைபெற்ற விவசாயிகள் கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். இதில் டங்ஸ்டன் கனிம சுரங்க ஏலத்தை மத்திய அரசு முழுமையாக ரத்து செய்ய வலியுறுத்தி வரும் ஜனவரி 7ஆம் தேதி விவசாயிகளை ஒன்று திரட்டி நடைபயணமாக சென்று மதுரை தல்லாக்குளம் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எல்லாருடைய கருத்துக்களுமே மத்திய அரசு இந்த டங்ஸ்டன் திட்டத்தை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருந்துச்சு. அதுக்கு வலிமையான போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கருத்துக்களாகவும் இருந்தது. அதனால் வருகின்ற 7/1/2025 அன்னைக்கு பெருமாள் மலையிலிருந்து அங்கே ஒரு கூட்டம் கூடி தல்லாகுளம் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் வரையும் அங்கே போய் ஒரு வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தர்ணா போராட்டம் நடத்துவதாக நடைபயணமாக சென்று நடத்துவதாக